ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. நம்ம தோட்டத்தில பாருங்க செடிலாம் எப்படி சூப்பரா தழைஞ்சிருக்குதுன்ட்டு, நம்ம புதுசா கார்டன் பெட் போட்டது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்குது. இதுலயுமே நெறைய செடி வச்சிருக்கிறோங்க. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தழைஞ்சிருக்குது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க கார்டன் அப்டேட் வந்து குடுத்து. சரி இன்னைக்கு என்னென்னலாம் தழைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா காமிக்கலாம் அப்படின்ட்டுங்க. மொத்தம் 3 கார்டன் பெட். அங்க ஒண்ணு இருக்குது. இது வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் போட்ட ட்ரெல்லிஸுங்க. இது வந்து இப்ப ரீசென்ட்டா போட்டோம் இல்லைங்களா? அந்த ட்ரெல்லிஸு. எல்லாத்துலயும் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பழைய கார்டன் பெட்லேருந்து ஆரம்பிப்போம். வெயில் பயங்கர வெயிலுங்க. நேற்று நல்ல மழைங்க. இன்னைக்கு கொஞ்சம் சிலு சிலுன்னு இருக்குன்னு பார்த்தா வெயில் அப்படியே கொளுத்தி எடுக்குது. இங்கே பாருங்களேன். இந்த கார்டன் பெட்டில் தான் நம்ம வெங்காயம் நாற்று ஊனியிருந்தோம் இல்லைங்களா? வெங்காயம்லாம் இப்போ தான் ஓரளவுக்கு தழைஞ்சிருக்குதுங்க. ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து பெருசாக பிடிச்ச மாதிரியே இல்லைங்க. இருங்க காமிக்கிறேன் ஒரு வெங்காயத்தை. இங்கே பாருங்களேன். தண்டு மட்டும் நல்லா பெருசாக இருக்குதுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் பிடிச்ச மாதிரியே தெரியல. என்னன்னு தெரியலைங்க. இனிமேல் தான் வருமா என்னவோன்ட்டு. என்னமோ வெங்காயத்துக்கு நமக்கு ஏலம் பொருத்தமாக இருக்குது பாருங்களேன். கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அன்றைக்கே காமிச்சிருந்து இல்லைங்களா? கீரை எப்படி தழைஞ்சி வந்திருக்குதுன்ட்டு. ஒரு 4 நாளாக பயங்கர வெயிலுங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா கீரையெல்லாம் அந்த அடியில் இருக்கிற இலையெல்லாம் பாருங்களேன் கொஞ்சம் எல்லாம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. அதெல்லாமே இன்றைக்கி எல்லாமே அறுவடை பண்ணிடலான்ட்டு தான் இருக்கிறேன். நல்லா ஒரு 5-6 கட்டு வரும்னு நினைக்கிறேங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லாக அறுவடை பண்ணியாச்சுங்க. கார்டன் பெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருந்துங்க அது வரைக்கும் ஃபுல்லாக கீரை தாங்க முளைச்சிருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி கொச்சன்னு இருக்குன்ட்டு. கீரை வல்லன்னு விசனமாக கிடந்த நமக்கு போதும் அளவுக்கு கீரை கிடச்சிதுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கீரை விதை எங்கே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ்.comல தாங்க வாங்கியிருந்தேன். அங்கேருந்து வாங்கினது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்துங்க கேப்சிகமுங்க. கேப்சிகம் வந்து செடி சின்னதாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பூ வருங்க. நீங்கள் பூ வந்து என்ன பண்ணுங்கன்னா கிள்ளி விட்டுருங்க. இதோ இந்த மாதிரி சின்ன சின்ன பூ வரதெல்லாம் கிள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னா செடி நல்லா தழையுங்க. நல்லா செடி பெருசானதுக்கப்புறம் காய் வந்தது அப்படின்னா நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும். சின்னதுலேயே பூ வச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காய் வந்து பெருசாக ஈல்டு கொடுக்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடி வந்து ஒரே தண்டாக நீளமாக வளர்ந்துருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி வளர்ந்துருக்கிறத வந்து மேலே இருக்கிறத வந்து நம்ம அந்த கொழுந்து கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா சைட்லேருந்து மறுபடியும் நமக்கு நிறையா வந்து ஷூட் வருங்க. இந்த மாதிரி சைட்லேருந்து நமக்கு நிறைய பிரான்ச் வரனால செடி நல்லா பெருசாகும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா செடி பெருசாக நமக்கு ஈல்டு நிறையா வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கேப்சிகம் தாங்க வச்சுருக்கிறேன். எல்லாம் இந்த கீரை உள்ளே போய் இடத்த அடைச்சதுனால செடி இன்னும் பெருசாக தழைஞ்ச மாதிரியே இல்லை. இதுக்குள்ளே வந்து முருங்கீரை விதை எங்கேயோ போட்டிருந்தேங்க. அன்றைக்கி எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி இருந்ததோ இங்கே இருக்குது பாருங்கள். விதை வந்து எட்சி வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. யார்ட் எம்இஸ்ன்னு சொல்லி அவங்களோட வெப்சைட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அன்றைக்கி பார்த்தப்ப முருங்கீரை எங்கேயோ இருந்து எங்கடா அந்த கீரை நம்மளை வளரவே விட மாட்டேங்குதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தா 2 இலை வந்திருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தான் இந்த முருங்கை மரம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த எண்டில் வச்சுருந்தோங்க. முருங்கை மரம் பார்த்திங்கன்னா அந்த கடைசியில் வச்சுருந்தோம். அதுதான் வந்து நல்லா வரும்ன்ட்டு தான் பக்கெட்லாம் போட்டு மூடி வச்சுங்க. பெருசாக தலையவே இல்லை. அதனால தான் சரின்ட்டு இந்த எண்டில் வந்து இந்த விதை போட்டு பார்க்கலான்ட்டு போட்டிருக்குதுங்க. இது எப்படி தலையுதுன்னு பார்க்கலாம். முருங்கை குச்சியுமே கட் பண்ணி இன்னொரு இடத்துல ஊனி இருக்கிறேங்க. அதையும் பார்ப்போங்க. அடுத்தது இது வந்து தக்காளி செடிங்க. தக்காளி செடி வந்து வருஷம் நம்ம தக்காளி பழம் வந்து எல்லாமே அறுவடை பண்ணுறது இல்லைங்களா? 1-2 கீழே விழுந்து முளைச்சிருங்க. முளைச்சாலும் என்ன பண்ணுவோம்னா நான் போய் கடையில் வருஷம் வாங்கிட்டு வந்துடுறதுங்க. அது என்னன்னே தெரியல. தக்காளி செடி அதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்துடுறது. இது வந்து இந்த டைம் புதுசாக ஒரு வெரைட்டி வாங்கலான்ட்டுங்க. பீஃப் டொமேட்டோன்னு நினைக்கிறேன். அது பீஃபா என்னது? பீஃப் டொமேட்டோ தாங்க. கரெக்ட் பீஃப் தான். இதுலேயுமே பாருங்களேன் பூ வச்சுருக்கு பாருங்கள். செடி இன்னும் பெருசாகிறதுக்குள்ளே பூ வச்சுருக்குது. இந்த பூவெல்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னாங்க கொஞ்சம் செடி பெருசானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காய் விட்டுக்கலாம். எல்லா செடிக்குமே அப்படி தாங்க. செடி சிறுசாக இருக்கும்போது பூ வச்சதுனாவே பூவை கிள்ளி விட்டுருங்க. அதே மாதிரி மேலே இருக்கிற கொழுந்தையும் கிள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா செடி வந்து பெருசாக வருங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு போல் இருக்குதுங்களா? தக்காளி வந்து நல்லா பெருசாக வந்ததுன்னா தாங்காது செடி. ஏன்னா ரொம்ப செடி பார்க்க திக்காக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப டெண்டருங்க. லைட்டாக உடைச்சாவே உடஞ்சிரும். முன்னாடியே குச்சி கட்டியிருக்கணுங்க. இந்த கீரையெல்லாம் நமக்கு இடமே விடாமல் நல்லா தழைஞ்சிருக்குதுங்களா? உள்ளே போய் கட்ட முடியல. இந்த கீரையை அறுவடை பண்ணிவிட்டு இந்த தக்காளி வேலையை ஆரம்பிக்கணுங்க. இது என்ன பண்ணால் ஜிப்டை இருக்கு இல்லைங்களா? இந்த போலில் வச்சு நம்ம டைட்டாக ஜிப்டை வச்சு கட்டிட்டோம்னாவே போதுங்க. இது போல் பார்த்திங்கன்னா ஒரு 6 அடிக்கு இருக்குது. செடி வந்து எவ்வளோ பெருசானாலும் கரெக்டாக அந்த போல் வெயிட்டே நல்லா தாங்கிக்குங்க. இல்லைன்னா நமக்கு இங்கே அடிக்கடி காற்று நல்லா அடிக்குங்க. காற்று அடிக்கும் போது பார்த்திங்கன்னா செடியெல்லாம் சாஞ்சு விழுந்துடும். நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே ஃபுல்லாக ரயில் இருக்குதுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய குச்சி கட்டிங்க இந்த ரயிலே ஜிப்டையை போட்டு செடி கட்டி விட்ருவேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோங்க. நம்ம எப்பயுமே தக்காளி செடி வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ தான் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி இருக்குங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய பூ இருக்குது. இங்கே உள்ளுக்குள்ளே விதை போட்டிருக்கணுங்களா? என்னால் உள்ளே போக முடியல. அந்த பூவையுமே கிள்ளி விடணுங்க.
இதுக்குமே போல் வச்சு கட்டிக்கிட்டால் கரெக்டாக இருக்குங்க. இந்த தக்காளியோட வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்வீட் 100ங்க. வருஷம் இதுதான் வாங்குறது. குட்டி குட்டி தக்காளி பழமாக தான் இருக்குங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இன்னமும் ஃப்ரீசரில் வந்து ஒரு 4-5 தக்காளி இருக்குதுங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வின்டருக்குமே நிறைய வருது, அவ்வளோ ஈல்டு கொடுக்குதுங்க. நான் வந்து இந்த டைம் 4 செடி தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா ஒரு டைமும் 6 செடி வாங்கிட்டு வந்து பாதிக்கு மேலே தக்காளி பறிக்கவே முடியலைங்க. அது அந்த அப்பாசம் இருக்குது பாருங்கள், அது வேற வந்து பாதி சாப்பிட்டு போயிடுது. அதனால் இந்த தடவை வந்து லிமிட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 4 செடி தாங்க வச்சுருக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை ஃபுல்லாக ஆக்குபை பண்ணனாலங்க மற்ற இடத்துல எங்கேயுமே எனக்கு விதை போட முடியல. இந்த இடத்துல மட்டும் கீரையை அறுவடை பண்ணிட்டுங்க. இந்த வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா, இங்கே பாருங்கண்ணே, லைட்டாக குட்டி குட்டி முளைப்பு இருக்குது பாருங்கள். அதோ இங்கே இதெல்லாம் வெண்டைக்காங்க. இந்த யானை தந்த வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை தான் ஒட்டுக்காக போட்டுட்ருக்கிறேன். செடி முளைச்சதுக்கப்புறமா எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த கீரையெல்லாம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டுங்க கேப் விட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளானுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை வந்துங்க இந்த லைனில் ஃபுல்லாக போட்டிருந்தேங்க. 2 லைன் போட்டிருந்தேன். செடி எத்தனை முளைச்சிருக்குன்னு பாருங்கள். 1 2 2 புளிச்சக்கீரைங்க. அதோ அங்கே ஒன்று முளைச்சிருக்குது. 3 தான் முளைச்சிருக்குது. இது வரைக்கும் எனக்கு புளிச்சக்கீரை வந்து ரொம்ப சூப்பரான அறுவடை தான் கொடுக்கும். இந்த தடவை என்னன்னே தெரிலிங்க, ஒரு சில விதை வந்து பெருசாக முளைக்கவே இல்லை. முளைப்பு திறன் கம்மியாயிடுச்சா இல்லை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகி மழையே வராதனாலையா என்னன்னே தெரியலிங்க. நான் மறுபடியும் என்ன பண்ணேன், புளிச்சக்கீரை விதையை வாங்கிட்டு வந்துங்க இந்த லைனில் ஃபுல்லாக ஊனி விட்ருக்கிறேன். ஹோப்ஃபுல்லி வந்துட்டால் பரவாயில்லைங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வெண்டைக்காங்களா, யானை தந்த வெண்டைக்காய் இல்லைங்களா, இது வந்து என்ன பண்ணேன்னா விதையை ஊற வச்சு தாங்க போட்டேன். இதையுமே விதையை டேரெக்டாக ஊனுனங்க. ஊனது பார்த்திங்கன்னா இங்கே எங்கேயோ இருந்தது, இல்லை ஏதோ ஒரு இடத்துல முளைச்சிருந்ததுங்க. இதோ இங்கே எத்தனை விதை போட்டேன் தெரியுமாங்க, அதில் பாருங்களேன். 1 2 3 4 5 5 6 செடி தாங்க முளைச்சிருக்குது. நான் கிட்டத்தட்ட 20 விதை போட்டிருப்பேன். இல்லை 6 செடி தான் முளைச்சிருக்குதுன்ட்டு சரி இந்த தடவை ஊற வச்சு போட்டு பார்க்கலான்ட்டு ஊற வச்சு போட்டிருக்குதுங்க. நடுவுலலாம் பார்த்திங்கன்னா இந்த வரப்பு பிடிச்சி இந்த வெங்காயம் நான் தூணியிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே பெருசாகிடுச்சு. இன்னும் எப்படி அது வரப்போகுதுன்னு தான் தெரியலிங்க. அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீன்ஸுங்க. பீன்ஸ் வந்துங்க இது வந்து ஒரு 4-5 செடிக்கு மேலேயே இருக்குதுங்க. எல்லாமே பக்கத்தில் தான் ஊனியிருக்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் விட்டு ஊனணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது வந்து பெருசாக கொடி மாதிரிலாம் போகாதுங்க, அப்படியே புஷ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் காய் வந்து சூப்பராக இருக்குங்க. என்ன தான் கடையில் பீன்ஸ் வாங்கினாலும் வீட்டில் அறுவடை பண்ணுற பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. செடி வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டதுலேயே ஃபஸ்ட்டு வேகமாக முளைச்சது வந்து பீன்ஸ் தாங்க. இது பாருங்கள் செடி எவ்வளோ பெருசு வந்துருச்சுன்ட்டு. இதில் பாருங்களேன் காயெலாம் கூட வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதோ சூப்பராக வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அருமை. அதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே அங்கங்கே செங்கீரை இருக்குது. அது என்ன நினச்சனோ தெரியலிங்க. அது போன தடவை கார்டன் பெட் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பழைய கீரையோட ஒரே ஒரு செடி இருந்ததுங்க. அதை அப்படியே கொண்டு வந்து கார்டன் பெட்டில் போட்டுட்டேன். அதுலேருந்து விதை உளுந்து இப்படி முளைச்சிருக்குது போல இருக்குது. நல்லா வந்திருக்குதுங்க. இது பாருங்கள் கொத்தமல்லி தழை எப்படி இருக்குதுன்ட்டு 2 அறுவடை பண்ணிட்டேங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கொத்தமல்லி தலையை வந்து நறுக்கி விட்டாவே மறுபடியும் தளைஞ்சு வரும்ன்ட்டு. இங்கே பாருங்களேன் நறுக்கி விட்டதெல்லாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இது எல்லாமே கட் பண்ணி விட்டது தாங்க. கட் பண்ணி விட சூப்பராக தளைஞ்சு வருதுங்க. வெதர் நமக்கு ஓகேவாக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி ரீக்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. ஒன்ஸ் வந்து பீக் வெயில் வந்து குளிர்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு வந்து கொத்தமல்லி தழை வந்து பெருசாக அறுவடை இருக்காதுங்க. அதனால் அது போதுங்கிற அளவுக்கு அறுவடை பண்ணிக்கலாம் வரும்போது பார்த்திங்கன்னா. இது மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு 3 சிப்பித்தட்டை ஃபுல்லாக அறுவடை பண்ணியிருக்குதுங்க. இன்றைக்கி கட் பண்ணாலும் ஒரு சிப்பித்தட்டை ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். கொத்தமல்லி தொக்கு வச்சுங்க ஒரு கப்பு ஃபுல்லாக தீந்துருச்சு. இன்னொரு கப்பில் 1/2 கப்பு தான் இருக்குதுங்க. மறுபடியும் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த கத்திரி செடி வந்து பிளாக் பியூட்டின்ட்டுங்க. நல்லா உள்ளங்கை நீளத்துக்கு வரும். இந்த பிளாக் கலரில் தான் கத்திரிக்காய் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பூச்சி கடிச்சிருக்குது அட்டத்துக்கே. இங்கே பாருங்க இலையெல்லாம் ஓட்டையாக இருக்குது. நம்ம கார்டனில் இங்கே பாருங்கள் காய் வைக்கிறதுக்கு ரெடி ஆகுது போல் இருக்குது. இதை கிள்ளி விட்டுறலாமே, செடி பெருசானதுக்கப்புறம் வைக்கட்டும். இப்போயே வச்சுட்டா செடி எப்படி பெருசாகும். அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி செடி தானாக முளைச்சது. நம்ம தோட்டத்தில் நான் போடலைங்க, அதுவே முளைச்சிருக்குது. இதில் வந்து என்ன விதை தெரியுமாங்க ஊனியிருக்கிறேன், கொத்தவரங்காங்க. இங்கே பாருங்கள் கிளஸ்டர் பீன்ஸ்னு எழுதியிருக்குது. கொத்தவரங்காய் விதை ஊனி ஒரு கொத்தவரங்காயுமே காணாங்க. லேட்டாக இது முளைக்குமா என்னன்னு தெரியல. இந்த இடமே பார்த்திங்கன்னா இந்த பாத்தி ஃபுல்லாகவே வந்து கொத்தவரங்காய்க்கு தான் விட்டுருந்தேன். எங்கேயுமே முளைக்கலைங்க. ஒருவேளை இதுவாக இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாங்க எப்படி வருதுன்ட்டு. அடுத்து இந்த லைனில் பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் பிளாக் பியூட்டிங்க. 2 கத்திரி செடி வாங்கிட்டு வந்தேன். இதுலேயுமே பூ இருக்குதா, இல்லை பூ இல்லை. இதெல்லாம் பாருங்கள் சைட்லேருந்தே செடி வருது. இதோ இந்த செடி இங்கே பாருங்கள்.
இது லோஸ் ஹோம் டிப்போ ரெண்டுலேயுமே இருக்குதுங்க. நம்பூர் கத்திரிக்காய் வளர்த்தணுன்னு தான் ஆசை. அது பெருசாக நமக்கு விதையிலேருந்து வரமாட்டேங்குதுன்ட்டு செடியே வாங்கிட்டு வந்து வச்சிடுறதுங்க. இன்னொரு கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பர்பிளாக இதுவும் நீளமாக இருக்குங்க. ஆனால் சன்னமாக இருக்கும். அதனால் அதுவுமே ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அது இலை பாருங்களேன் என்ன கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இதுவுமே சூப்பராக காய் வைக்கும்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருக்குதுங்க. இது வந்து இந்த முருங்கை மரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, போன தடவை வந்து வெட்டி விட்டு பக்கெட் போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தலையவே இல்லைங்க. நிறைய பேர் சொன்னீங்க, நமக்கு தெரியாது, கண்டிப்பாக வந்து அடியிலேருந்து கூட ரூட்லேருந்து கூட தலையும் அப்படின்ட்டு. ஆனால் வரல போல் இருக்குதுங்க. இருந்தாலும் ஒரு நப்பாசையில் இருக்கட்டும், வந்துச்சுன்னா சந்தோஷம்ட்டு விட்டு வச்சுருக்கிறேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து நமக்கு நிறைய கண் விட்டுருக்குதுங்க. அதை எடுத்துகிட்டு வந்து அதையுமே மண்ணில் வைக்கலாம். கொஞ்சம் மண்ணிலேருந்து வந்துச்சுன்னா நிறைய பெருசாக செடி வரும் இல்லைங்களா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். பார்ப்போங்க எப்படி வருதுன்ட்டு. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாங்க. அந்த கைனி ஹாட் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதோ இதையுமே கொழுந்து இங்கே பாருங்கள், இதையுமே கொழுந்து கிள்ளி விட்டுலாங்க. செடி ஒரே நேராக தான் இருக்குது. இந்த கொத்தமல்லி தலையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் இடம் வந்து கொஞ்சம் நமக்கு விசாலமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. செடி நல்லா பெருசாகும். போன தடவை இங்கேயே தாங்க பச்சை மிளகாய் வச்சுருந்தேன். இங்கே ஒன்று, இதோ அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொத்தமல்லி தலைக்குள்ளே இருக்குது. இது 2 தான் வச்சுருந்தேன். காய் ஊறுப்பட்டது வந்துச்சு. இன்னமும் வரமிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து சமையலுக்கு டெய்லி யூஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது. இதையுமே கொழுந்து கிள்ளி விட்டால் நல்லா வருங்க. அதையுமே கிள்ளி விட்டுருவோம். அடுத்து இந்த இடம் வந்துங்க புதினாவுக்குனே விட்டுருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து வந்து இந்த இடத்த ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. கார்டன் மட்டும் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் தான் புதினாக்கு இருக்கட்டும், புதினா நம்ம தோட்டத்தில் வேணும் அப்படின்ட்டு வச்சுருந்தேங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா புதினாக்குன்னு விட்ட இடத்துல வரலிங்க. இந்த ஓரத்தில் பாருங்கள், எங்கே ஏறிக்கிட்டு கார்டன் பெட்டுக்குள்ளே வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. இது வந்து நம்ம வேண்டாங்கிற இடத்துல தான் நிறைய வளரும் போல் இருக்குது. ஆனால் சூப்பராக தலைஞ்சிருக்குதுங்க. நான் இது ஃபுல்லாக கவர் ஆகிடும்னு நினச்சேன். இப்போ தான் முல்லைக்கெல்லாம் தலைஞ்சிட்ருக்குது. பார்க்கலாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோ நம்ம டெல்லிஸ்க்கு போவோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க பார்க்குறதுக்கு. இது எல்லாமே பச்சை பட்டாணிங்க. பச்சை பட்டாணி வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா கார்டன் பெட்டில் இந்த மூலையில் போட்டிருந்தேங்க. இது வந்து எனக்கு கொடிக்காயினே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இது என்ன ஆச்சுன்னா செடி இந்த மாதிரி பெருசாக அதுக்கு வந்து நம்ம ட்ரெல்லிஸ்க்கு வந்து நல்லா கொடி ஏறுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி விடாதனால என்னாச்சுன்னா செடியெல்லாம் தொங்கி போய்ங்க பெருசாக ஈல்டு கிடைக்கல. ஒரு சின்ன பொருளில் தான் பச்சை பட்டாணி கிடச்சிது. அதனால் இந்த என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெல்லிஸில் ஃபுல்லாக ஏற்றி விட்டலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக ஏற்றி விட்டாச்சுங்க. ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க. இந்த பச்சை பட்டாணியோட ஹார்வெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 60லேருந்து 70 நாளைக்குள்ளே அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வந்து செடி ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ பூ வச்சுருக்குதுன்ட்டு. நிறைய பூ வச்சுருக்குதுங்க. இதோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த ட்ரெல்லிஸில் ஏற்றி விடாமல் சும்மா வந்து ஓப்பனாக அங்கே வச்சப்போ கூட இவ்வளோ பெருசு செடி தலையிலிங்க. இது நல்லா கொடி படுறதுக்கு இடம் செட் பண்ணி கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அருமையாக தலைஞ்சிருக்குதுங்க. பாருங்கள் அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே. காயெல்லாம் கூட இங்கேயே இருந்தது. சின்ன சின்ன பிஞ்சு பார்த்தேன். எங்கே இருந்தது? இருங்க அப்படியே தேடுறேன். இதோ இங்கே இருக்குது, ஒரு காய் இருக்குது. இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. இதோ இந்த பச்சை பட்டாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெதர் வந்து ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்கணுங்க. ரொம்ப வெயில் காய்ச்சுது அப்படின்னா செடி வந்து தலையறதுக்கு ரொம்ப சிரமப்படும். இப்போ நேற்று மழை வந்தது இல்லைங்களா, செடியெல்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் இன்னும் 4 நாளில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் அந்த சைட்லாம் கூட 2-3 காய் தொங்கிட்டு இருந்ததுங்க. இதுக்குள்ளேயே என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த லைன் பாருங்களேன். இருங்க அப்படியே பின்னாடி வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் பீட்ரூட்டுங்க. இதோ இங்கே பீட்ரூட்டு, அந்த எண்டு வரைக்கும் பீட்ரூட்டோட ஃபேவரட் ஸ்பாட் இது தாங்க. நான் இங்கே மட்டும் தான் பீட்ரூட்டே போடுவேன், வேறு எங்கேயுமே போட மாட்டேன். போன டைம் வந்து வெதர் நல்லா இந்த ஸ்ட்ராங் வந்தது இல்லைங்களா, டவுன் ஆச்சு, ஃப்ரீஸ் வார்னிங் போச்சு பாருங்கள். அதில் வந்து பீட்ரூட் எல்லாமே செத்து போச்சுன்னு ஒரே கவலையாக இருந்தது இல்லைங்க. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பீட்ரூட் விதையை வந்து ஃபுல்லாக ஊனணுங்க. அது எதுக்கு நம்ம விடணும், அது ஒன்று வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாக விதையை ஊனிங்க. செடி பாருங்கள் எப்படி சூப்பராக தலைஞ்சிருக்குதுன்ட்டு. நான் ஸ்பேஸிங்குமே ரெடி பண்ணிட்டேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட்டுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணுங்க. இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு பீட்ரூட் இருக்குதுங்களா, அடுத்த பீட்ரூட் பாருங்கள் இங்கே இருக்குது. கொஞ்சமாச்சும் கேப் இருக்கணுங்க. பீட்ரூட் கேப் இல்லாமல் ரொம்ப நெருக்கமாக வளர்ந்துச்சு அப்படின்னா கிழங்கு வந்து நல்லா பெருசாக வராதுங்க.
நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விதையை நல்லா நெருக்கமாகவே போட்டுட்டுங்க. செடி நல்லா தழைஞ்சதுக்கப்புறம் அப்பப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற செடியெல்லாம் வந்து அந்த கீரையை மட்டும் பிடுங்கிட்டுங்க பொரியல் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு நல்லா ஸ்பேஸிங் வந்துருச்சுங்க. செடி நல்லா ஓரளவுக்கு பெருசாகிடுச்சு. இதுவுமே ஹார்வெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே பண்ணிடலாங்க. வெதர் கொஞ்சம் ஓகேவா இல்லை, அதனால கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாதத்தில் பீட்ரூட் வந்து நல்லா வந்துரும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, இதெல்லாம் கூட பீட்ரூட் காய் கீழே பிடிக்குது போல் இருக்குது. சூப்பராக பிடிக்குது. ஓகே, ஆக்சுவலாக இந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு பீஸ் அங்கே போட்டிருக்குறோங்களா, நடுவில் பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்க. இந்த ஸ்பேஸில் வந்து பீக்கங்காயும் இந்த டிண்டோரா இருக்குது இல்லைங்களா, கோவக்காய் குச்சி இருந்ததுங்க. அது ரெண்டும் ஊனியிருக்கிறேன். ஆனால் பீக்கங்காய்லாம் ஒன்றும் தலைஞ்ச மாதிரி இல்லைங்க, இடம் விளையாட்டத்துக்கு. இந்த கார்டன் பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் போட்டிருந்தேங்க. சொரக்காய் விதை இங்கே இந்த கேப்பில் போட்டிருந்தேன். ஏதோ இங்கே இருக்க பாருங்கள், இந்த பாட்டில் காட் இருக்கும் இல்லைங்களா, அந்த இது குடுவை சொரக்காய், அந்த சொரக்காய் தான் போட்டிருக்கிறேன். இது வந்து மலபார் ஸ்பினாச்சுங்க. ஒரு டைம் கூட இந்த மலபார் ஸ்பினாச்சு நான் பண்ணினதே இல்லை. அதுவே விதை உளுந்து வருஷம் வருஷம் வருதுங்க. பீட்ரூட்டை ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு பீஸையும் அறுவடை பண்ணிட்டு அந்த இடம் ஃப்ரீ ஆகிடும். ஆனால் அது வரைக்கும் அந்த செடியை வந்து நல்லா தலையறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பிரசல் ஸ்ப்ரவுட்ஸுங்க. பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். ஆனால் செடி பாருங்கள் நல்லா வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க. எப்போ காய் வைக்கும்னு தெரில. ஒரு டைம் தான் வைக்குமா, இல்லை காய் வந்து ஒரு தடவை வச்சுட்டு அறுவடை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வைக்குமான்னு தெரியலிங்க. நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக டிப்ஸ் சொல்லுங்கள். இது வந்து ட்ரெல்லிஸோட இந்த சைடுங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து பெருசாக போடலிங்க, இருந்தது. அதெல்லாம் பிடுங்கி வேறு இடத்துல நட்டு விட்டுட்டேங்க. ஏன்னா வந்து இந்த சொரக்காய் பீக்கெல்லாம் இங்கே வந்து நல்லா தலைஞ்சிருக்குதுங்களா, இங்கேயும் இடம் அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா பீஸ் அறுவடை பண்ணதுக்கப்புறம் ட்ரெல்லிஸ் வந்து ரொம்ப காலியாக இருக்கும், நம்ம எதுவுமே வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த வந்து அப்படியே ஃப்ரீயாகவே விட்டாச்சுங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அழகாக இருக்கு இல்லைங்க. இதுக்கு மேலே ஹைட் ஆகிற மாதிரி தெரியலிங்க. ஏன்னா இதுலேயே பார்த்திங்கன்னா இதோ ஃபுல்லாக பூ வச்சு காயும் 1-2 வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் எப்படா இதை அறுவடை பண்ணலாம், எப்படா காய் பெருசாகும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். இதோ இதெல்லாம் இந்த இதில் பாருங்களேன், காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதோ இது பிஞ்சு காய்ங்க, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதுக்கு ஃபெர்டிலைசர் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கார்டன் பெட்டுக்கு வந்து இருங்க, இதையுமே கொஞ்சம் ஏற்றி விட்றேன். செடி ரொம்ப தொங்குது. செடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெண்டருங்க. இந்த செடி நம்ம லைட்டாக ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிட்டா கூட அப்படியே வளைஞ்சிக்குங்க. அப்படியே காயமான மாதிரி அவ்வளோ சென்சிட்டிவாக தான் இருக்குது. இதுக்கு ஃபெர்டிலைசர்னு பார்த்திங்கன்னா என்ன போடுறேன்னாங்க, கார்டன் பெட்டுக்கு பொதுவாக ஃபிஷ் ஃபெர்டிலைசர் இருக்குது இல்லைங்களா, அந்த அலாஸ்கா பிராண்ட் இருக்குங்க, நான் அதை காமிக்கிறேன். அதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிங்க அதை தான் வந்து கார்டன் பெட்டு ஃபுல்லாக ஊற்றுவாங்க. ஒரு 3-4 வாரத்துக்கு ஒருக்கா தான் ஊற்றுவேன். அது ஊற்றுனோம்னாவே செடி வந்து நல்ல க்ரோத் இருக்குதுங்க. இதில் பாருங்களேன், இது ஞாபகம் இருக்காங்க, நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தலைங்க அறுவடை பண்ணோம் இல்லைங்க, அப்படியே ஒரு வாய்க்கால் மாதிரி விதை உளுந்து வளர்ந்துருந்துன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது பாருங்கள், கட் பண்ணி மறுபடியும் தலைஞ்சிக்கிட்டே இருக்குது, இடவிடாமல் தலைஞ்சிட்டு இருக்குது. இதெல்லாம் சொரக்காய் செடிங்க, நிறைய முளைச்சிருக்குது. அந்த பீஸ் அறுவடை பண்ணதுக்கப்புறம் செடியை வந்து இங்கேருந்து 2 செடியை பிடிங்க அந்த சைடு வைக்கணுங்க. அப்போ தான் ஈவனாக வளர்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்களேன், விதையிலேருந்து என்ன வெளியில் வரத்துக்கு இன்னும் டைம் இல்லையா, எடுத்து விட்டலாமா? சரி வரட்டும். இதுவும் பிரசல் ஸ்ப்ரவுட்ஸுங்க. பிரசல் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து 1 தான் வைக்கலான் இருந்தேன். ஆனால் கடையில் வந்து 6 in a பேக்காக தான் இருந்தது. இங்கே ஒன்று வச்சுருக்குறேங்க, அங்கே பாருங்களேன், அங்கே ஒன்று வச்சுருக்கிறேன். அது வந்து இலையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேங்க. அது கீழே பெருசாக அதுக்கு தான் நிறைய எனர்ஜி போகுதுன்ட்டு கீழே ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன். அப்புறம் இங்கே ஒன்று இருக்குதுங்க, புது கார்டன் பெட்டில் தான் அங்கே 2 வச்சுருக்குறேங்க. ஆனால் க்ரோத்து பார்த்திங்கன்னா புது கார்டன் பெட்டில் இருக்கிறது வந்து இலை பாருங்களேன் எவ்வளோ சிறுசாக தான் இருக்குது. ஆனால் இந்த பழைய கார்டன் பெட்டில் பாருங்கள், இலை ஒன்று வாழை இலை சைஸ்க்கு இருக்குதுங்க. நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்ட்டு, நல்ல நீளங்க. இது வந்து சாயில் 3 மண், அது வந்து காஸ்கோ மண், அதுதான் டிஃப்ரென்ஸ் போல் இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், முள்ளங்கி வந்து அறுவடைக்கு ரெடி ஆயாச்சு. நான் ரெடி ஆகிட்டுன்னு நீ அறுவடை பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த முள்ளங்கி பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக முள்ளங்கி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த சைட்லாம் கூட வந்திருக்குது, தெரியுதுங்களா? இதோ இங்கே பாருங்கள், இந்த முள்ளங்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முள்ளங்கின்னு. எங்கன்னா பிடிச்சி வாட்டணும் இல்லை, இது இலை வேறு பிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. அதோ இதெல்லாம் அறுவடை பண்ணிடலான்னு நினைக்கிறேங்க, கிழங்கே இவ்வளோ பெருசாகிடுச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த லைனில் ஃபுல்லாக முள்ளங்கி போட்டிருந்தாங்க.
முள்ளங்கி வந்து சூப்பராக தலையுதுங்க. போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் போட்டு பழகினேன், அதுலேருந்து நல்லா தலையுதுங்க. அடுத்து இந்த கார்டன் பெட்டில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த கோவக்காய் குச்சி அக்கா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்த டெக்ஸாஸ்லேருந்துங்க. இது வந்து பச்சையாகவே தான் இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு இலை கூட இல்லைங்க. 2 இருக்குதுங்க. இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குச்சி வச்சுருந்தேங்க, அது எங்கேன்னு எனக்கே தெரியல. அங்கே ஒன்று வச்சுருந்தேங்க, அதையுமே காணோம். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டுங்க. கேரட்டு வந்து அந்த ஃப்ரீஸ் வார்னிங்கில் எல்லாமே பாதி போயிடுச்சு, பாதி வந்து நெருக்கமாக இருக்குதுங்க. இது எப்படி வரும்னு தெரியல. கேரட்டு செடி மட்டும் நல்லா மடமடன்னு வருதுங்க. கேரட் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மாதிரியே இல்லைங்க, ஆனால் சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா கரடி குட்டியாட்டம். இந்த சைடில் இருக்கிறதுலாம் தாட்டிக்குச்சிங்க. அந்த வெதர் வந்து டவுன் ஆனதில் நடுவில் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கேப் விழுந்துருச்சு. இதெல்லாம் நான் மறுபடியும் விதை போடலிங்க, வழிலாம் போயிட்டு போகுதுன்னு அப்படியே விட்டுட்டேன். இது வந்து என்ன செடின்னு தெரியலிங்க, இது எனக்கு தெரிஞ்சு வெள்ளரி செடின்னு தான் நினைக்கிறேன். விதை போன வருஷம் விழுந்திருக்கும் போல இருக்குது, அதுலேருந்து முளைச்சிருக்குது. அந்த கார்டன் பெட்லேயும் போட்டிருக்கிறேங்க, பட் இருந்தாலும் இங்கே வந்து இது தானாக முளைச்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளது செங்கீரை. இங்கே வந்து பாருங்கள் பீக்கங்காய் விதை போட்டிருக்கிறேன். இது வந்து பீக்கங்காய் இலை ஏன் இப்படி ஆயிடுச்சு, பீக்கங்காய் இங்கே ஒன்று இருங்க. அப்புறம் இன்னும் கூட விதை ஊனி இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்க இந்த செடி வந்துங்க பஜ்ஜி மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, போன வருஷம் பார்த்திங்கன்னா செம்ம அறுவடை எடுத்தோம், அதனால் இந்த வருஷமும் போடலான்ட்டு அதையுமே எடுத்துருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயுமே பாருங்கள் அங்கங்கே பூ விட்டுருக்குது. இந்த பூவை ஃபுல்லாகவே எடுத்து விட்ருலாங்க. இது இங்கே ஒன்று வச்சுருக்கோம், 2 செடி இருக்குதுங்க. இதையுமே ஆல்ரெடி கொழுந்து கிள்ளி விட்டுருந்தேங்க, அதனால் பார்த்திங்கன்னா செடி பாருங்கள் 2 பிரான்ச்சாக இருக்குதோ, 2 பிரான்ச்சாக வளர்ந்துருக்குது. இந்த சைடு கார்டன் பெட்டில் பார்த்திங்கன்னா பீக்கங்காய், அதுக்கப்புறம் அங்கே வந்து கோவக்காய் இருக்குதுங்க, சொரக்காய் இருக்குது. நடுவில் வந்து அந்த சங்குப்பூவுமே போட்டு வச்சுருக்குறேங்க. இங்கே என்ன வரப்போதோ அதே தான் அந்த சைடும் போட்டிருக்குறேங்க. 2 சைடும் ட்ரெல்லிஸ் ஏற்றி வரதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்குது. அடுத்து நம்ம புது கார்டன் பெட்டுக்கு போகலாங்க. கார்டன் பெட்டில் பார்த்திங்கன்னா எல்லா கார்டன் பெட்லேயும் சுற்றி பார்டர் கட்டின மாதிரி முள்ளங்கி தாங்க போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா யூ ஷேப்பில் இருக்குது பாருங்களேன் முள்ளங்கி. எல்லாம் ஒன்று நல்லா தலைஞ்சிக்கிச்சிங்க, நல்லா வளர்ந்துக்குச்சு. இதோ இங்கே பாருங்கள் முள்ளங்கியை பாருங்கள், இதுவுமே சூப்பராக வந்துருச்சுங்க. அறுவடை பண்ணிடலாம் போல் இருக்குது. இதோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கெல்லாம் கூட பாருங்கள். இந்த கீரை எங்கெங்கட தான் வளருதோ அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குது. இதோ இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள் நல்லா தெரியுது. இது எல்லாமே நல்லா தலைஞ்சிருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் என்ன மிளகாய் வாங்கினோம், மொத்தம் 3 மிளகாய் வாங்கினோங்க. பஜ்ஜி மிளகாய், கேப்சிகம்மு, கைனி ஹாட் பெப்பரு, தாய் சில்லி, அலப்பினியும் வாங்கினோம். அதுதான் இதுன்னு நினைக்கிறேங்க. இதையுமே பாருங்கள் இங்கே கொழுந்து கிள்ளி விட்டுருக்குறேன், நல்லா வந்திருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் போட்டிருக்குறேங்க, நம்ம ஊர் வெள்ளரி வெப்பலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த விதை போட்டிருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னன்னு தெரியுதுங்களா அந்த செடி, இது வந்து சவுச்சவ் இருக்குது இல்லைங்களா, சவுச்சவ் காய்ங்க. சவுச்சவ் காய் வந்து நம்ம கடையில் வாங்குகிற காயவே நம்ம கவரில் டைட்டாக கட்டி வச்சோம்னா அந்த வளைவாக இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து வேர் விடுதுங்க. அந்த வேர் விட்டதை எடுத்து மண்ணில் வச்சோம்னா செடி பாருங்கள் எப்படி சூப்பராக தலையுதுன்ட்டு. சவுச்சவ் இது வரைக்கும் நான் க்ரோ பண்ணதில்லை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சுருக்குதுங்க, பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டலூப்புங்க. கேண்டலூப் வந்து இந்த கார்டன் பெட்டில் வந்து இங்கே கேண்டலூப்பு, இது ஃபுல்லாக குக்கும்பருங்க. எப்பயுமே குக்கும்பருங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இடம் அதிகமாக தான் விடுவோம். அதே மாதிரி ட்ரெல்லிஸில் வந்து இங்கே குக்கும்பர்னால் அங்கேயும் அதே மாதிரி குக்கும்பர் அது வரைக்கும் வச்சுருக்குதுங்க. அப்புறம் அங்கே ஒரு சவுச்சவ் இருக்குது, அதுக்கப்புறம் கேண்டலூப் இருக்குதுங்க இந்த கார்னரில். ஏன்னா ட்ரெல்லிஸில் வளரும்போது அப்போ தான் வந்து ஈவனாக வரும்ன்ட்டு அங்கங்கே சங்குப்பூ எதையும் போட்டுக்கிறேங்க. இதுவுமே வந்து சவுச்சவ் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேங்க. ஒரு சிலது வந்து நல்லா தலையில் வேர் விட்டு தான் எடுத்து மண்ணில் வச்சேன், ஆனால் இது பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் அந்த செடி சூப்பராக தலைஞ்சிருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுவுமே குக்கும்பருங்க, அது எல்லாமே குக்கும்பரு. இங்கே ஒரு சவுச்சவ் வந்து இங்கே பாருங்கள் ரூட் குட்டியாக தெரியுதுங்களா, இங்கே ஒன்று வந்து இப்போ தான் காய் ஊனியிருக்கிறேன். இது வந்து கேண்டலூப்புங்க, கேண்டலூப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பொடலங்காங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா பொடலங்காய், பாவக்காய், வெண்டைக்காய், புளிச்சக்கீரைங்க, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், இதெல்லாம் வந்து நானும் வந்து 2 செட்டு விதை ஊனிட்டேங்க. செடி வந்து முளைச்ச வண்ணமே இல்லைங்க, அப்படியே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பொடலங்காய் மட்டுங்க கிட்டத்தட்ட 10 விதை ஊனிருப்பேங்க. எத்தனை செடி தெரியுமாங்க முளைச்சிருக்குது. இங்கே ஒன்று இருக்குதுங்களா, அதே மாதிரி இதுக்கு நேராக அங்கே ஒன்று ஊனுவேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா,
அங்கே ஒரு செடி முளைச்சிருக்குதுங்க. இந்த இடத்துல மட்டும் 10 விதை இருக்குதுங்க. 10 விதையில் ஒரே ஒரு செடி தான் முளைச்சிருக்குது. அது பாவக்காய் நிலமை இன்னும் மோசங்க. ஒரே ஒரு செடி தான் பாவக்காய் இருக்குதுங்க. பாவக்காய் வந்து சரி என்னன்னு தெரியலையேன்ட்டு பாவக்காய் விதையை ஊற வச்சு ஊனி பார்த்தேன். அதுக்கப்புறம் ஊற வைக்காமல் ஊனி பார்த்தேங்க. யூஸ்வலாக எனக்கு சூப்பராக தளைஞ்சு வருங்க பாவக்காய் புடலங்காலாம். அது என்னன்னு தெரியலைங்க, இந்த மண்ணு நிலையா, இந்த மண் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. அந்த சாயில் 3 மண் அளவுக்கு நல்லா செழிப்பாக இல்லை தான். ஏன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற க்ரோத்துக்கும் இங்கே இருக்கிற க்ரோத்துக்குமே அவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க. பார்க்கலாங்க, இன்னும் ஒரு வாரம் வச்சு தான் பார்க்கணும். இந்த வாரம் ஃபுல்லாக மழைன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழையில் வந்து பார்த்தா தெரியுங்க செடி வந்து எப்படி தலையுது அப்படின்ட்டு. அடுத்து இந்த லாஸ்ட் பெட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பார்டர் கட்டியிருக்கிறோம். இது ஃபுல்லாக முள்ளங்கிங்க. இன்றைக்கி முள்ளங்கி ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலான்னு நினைக்கிறேன். காய் ஓரளவுக்கு நிறையவே வரும்னு நினைக்கிறேங்க. இதுலேயுமே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்த கார்னர் ஃபுல்லாங்க புடலங்காய், இந்த பாதி வரைக்கும் புடலங்காய் போட்டிருக்கிறேங்க. இந்த மீதி பாதி வந்து பாவக்காய் போட்டிருக்கிறேன். பாவக்காய் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள், ஏதாவது 1 2 உங்களுக்கு. எனக்கு ஒன்றுமே தெரிஞ்ச பாடம் காணோம். இதெல்லாம் எதை தான் தெரியுதோ மூடி விடலாம். ஆனால் இதில் பாருங்களேன், புடலங்காய் வந்து இதோ ஒன்றே ஒன்று முளைச்சிருக்குது. அதுவும் வந்து பாவமாக கிடக்குது. இது வந்து இன்னொரு புடலங்காங்க. 2 தான் இருக்குது. மேபி இப்போ மழை வந்திருக்குது இல்லைங்க, இனிமேல் தலையுமா என்னவோ தெரியல. இதுக்குள்ளே ஒருத்தனை வளர விடாமல் இந்த முள்ளங்கி பண்ணுற வேலை இருக்குதே, செடியே சாஞ்சு போன மாதிரி இருக்குதுங்க. இது வந்து தாய் சில்லிங்க. அந்த மேல் நோக்கி ஒரு மிளகா வரும் இல்லைங்களா, அந்த தாய் சில்லி. இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த முள்ளங்கிலாம் க்ளீன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிளகா செடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. ஏன்னா ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா செடி வளர்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுங்க. இந்த முள்ளங்கி பாருங்கள், இலை எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. முள்ளங்கி உள்ளே பார்க்கலாங்களா எப்படி இருக்குன்ட்டு. அடே சாமி, இங்கே பாருங்க கிழங்கு மட்டும் எப்படி இருக்குன்னு. எங்கடாது இடம் வர மாட்டேங்குது. இதோ சூப்பராக இருக்குது இல்லைங்க. இந்த கிழங்கு நல்லா முழுன்னு இருக்குது. கழுவே தேவையில்லையாட்டுறதுக்குங்க. மண்ணே இல்லாமல் பழன்னு இருக்குது. இது ஃபுல்லாக இருக்குதுங்க. இது எல்லாமே எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், இதை பார்க்காம விட்டுட்டேனே. இதோ எங்கடா, இங்கே பாருங்க, அந்த முள்ளங்கி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி இதோ இதெல்லாம் சிறுசாக தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். என்னடா அது பாம்பு மாதிரி இருக்குது, மஷ்ரூம் போல இருக்குது. அங்கே ஒன்று இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த புது காட்டன் பெட்டில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா, முள்ளங்கி, பாவக்காய், புடலங்காய், அதுக்கப்புறம் நம்பூர் வெள்ளரி பழங்க, கேண்டலூப் இருக்குது, சௌச்சோ இருக்குதுங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக சௌச்சோ எப்படி வரும்ன்ட்டு தான் ஆசையாக இருக்கிறேன். பார்க்கலாங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் ஃபுல்லாக மரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, பர்சிமனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாழை மரம் வச்சுருந்தோங்க. வாழை மரம், இங்கெல்லாம் வந்து ஃபிக் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தாங்க இந்த புது கார்டன் பெட்டே நம்ம போட்டோம். ஏன்னா கார்டன் பெட் வந்து வேறு எங்கேயும் போடுறதுக்கு வாட்டமாக இல்லைன்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. அதெல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பாட்டில் தான் வச்சுருக்குது. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னாங்க, இங்கேயும் வந்து ட்ரெல்லிஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருக்குதுங்க, இன்னும் போடாமல் இருக்குது. இது வந்து என்னன்னு பாருங்களேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். முருங்கை மரம் வந்து பாட்டில் பெருசாக இருந்தது இல்லைங்களா. அப்பா என்ன சொன்னாங்கன்னா, முருங்கை மரம் குச்சை வந்து நறுக்கி விட்டு வச்சாவே வரும் கண்ணு அப்படின்னாங்க. நல்லா குச்சி வந்து திடமாக இருக்கணும், பெருசாக இருந்தால் தான் வரும் அப்படின்னாங்க. சரின்ட்டு குச்சி நல்லா ஒரு எல்போ நீளத்துக்குங்க, அதை வந்து கிராஸாக கட் பண்ணி நான் மண்ணில் வந்து நல்லா ஆழமாக ஊனியிருக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து செடி இந்த குச்சி காயிலிங்க. நல்லாவே தெரியுது குச்சி சுத்தமாகவே காயல. ஆனால் இன்னும் எங்கேயுமே கொழுந்து வரலிங்க. கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். மேலே வந்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா மஞ்சத்தூள் இல்லைன்னா சாணி வைக்கணும் அப்படின்னாங்க. இது வந்து ஆல்ரெடி குச்சி வந்து காஞ்சி தாங்க இருந்தது. நம்ம வந்து வின்டருக்கு வந்து தோட்டத்துலேருந்து இந்த பாட்டெலாம் கொண்டு போய் உள்ளே வச்சோம் இல்லைங்களா, அப்பயே நறுக்கி விட்ட குச்சிங்க. அதனால் இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆல்ரெடி ட்ரை ஆனதுனால இங்கே வைக்க வேண்டாம்னு விட்டாச்சுங்க. கார்டன் பெட்டில் நம்ம ஆல்ரெடி பாட்டில் இருந்த செடியை வந்து நறுக்கி விட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து கத்தாழை வச்சு தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து ஒன்றுமே வரலையேன்ட்டு கவலையாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொழுந்து விட்ருக்குதுங்க. நான் அதையுமே காமிக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுங்கள், இது வந்து உளுந்துங்க, கருப்புளுந்து. உளுந்து வந்து சும்மா போட்டு பார்க்கலாம், அப்பா வந்து தோட்டத்தில் கருப்பு உளுந்து போட்டுருக்குறேங்கன்னு நாங்கள். சரி நாமளும் போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு சும்மா விதையை அப்படியே மேலாப்பில் தாங்க தூவி விட்டேன். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்களேன். மைக்ரோ கிரீன்ஸ்க்கு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. 2 இலை தான் இருக்குது, பார்க்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம செல்ல குட்டி பர்சிமனுங்க. பர்சிமன் வந்து இப்போ தான் நல்லா தலைஞ்சிருக்குதோ. ஆனால் இந்த செடி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. 3 வயசு ஆகுது. உயரம் மட்டும் ஆகவே மாட்டேங்குதுங்க. இதே சைஸ்லேயே இருக்குது. இப்போ ஃப்ரெண்டு வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆள் உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்குதுங்க. இது ஏன் வளர மாட்டேங்குதுன்னு தெரில. மண்ணு கீழே இருகலாக இருக்குதா, வேர் போகிறதுக்கு வசதியாக இல்லையா என்னன்னே தெரியலிங்க. இங்கே பாருங்கள். ஆனால் காய் மட்டும் பாருங்களேன், சும்மா ஒரு 50 காய் வச்சுருங்க. இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குதுங்களா. அடுத்ததோ
பேசாமல் இந்த தடவை காயெல்லாம் எடுத்து விட்டுறலாமான்னு தோணுதுங்க. காய்க்கு சத்து போய் போய் செடி பெருசாக மாட்டேங்குது. இந்த வருஷம் செடி நல்லா பெருசாக விட்டுறலாமான்னு தான் தோணுதோ. இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஒரு 50 காய்க்கு மேலே இருக்குதுங்க. இதோ ஒரு பிரான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 காய்ங்க. இது நல்லா காய் வச்சோன்னு செடி வெயிட் ஆகிடுதுங்களா, அப்படியே சாஞ்சிக்குதுங்க. இந்த கிளையில மட்டும் பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு. 1 2 3 4 5 6 7 காய்ங்க. இந்த காய் வந்து இப்பயே சாஞ்சிக்குச்சு. இன்னும் பெருசாச்சுன்னா ரொம்ப வெயிட் ஆகிடுங்க. அது இங்கெல்லாம் பாருங்கள். அடடடடா, இதோ இங்கே பாருங்களேன், இங்கே 2 இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே 4 இருக்குது. அதுக்கப்புறம் அது இங்கே பாருங்கள், இதுலேயும் ஒரு 4 இருக்குதுங்க. இது கொஞ்சம் வெயிட்டுக்கு தாங்காமல் இந்த பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரான்ச்சு தான். வெயிட்டுக்கு தாங்காமல் இப்படி சாஞ்சிட்டு இருக்குது. நான் தான் இன்றைக்கி சாயங்காலம் மகியை வந்து இது இப்படி இழுத்து கட்டிட்டோம்னா கொஞ்சம் நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லான்ட்டு இருக்கிறேங்க. பார்க்கலாம். ஏன்னா இந்த பிரான்ச்சில் மட்டும்தான் இவ்வளோ காய் வச்சுருக்குது. இந்த இன்னொரு பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பெருசாக காய் இல்லைங்க. இங்கே பாருங்கள், ஒரு காய் கூட இல்லையே. ஆமாம், இதோ இங்கே பாருங்கள், ஒரு காய் கூட வைக்கலிங்க. அதில் மட்டும்தான் வச்சுருக்குது. அடுத்தது இங்கே போனோம்னா வாழை மரங்க. வாழை மரம் வந்து இது போன வருஷம் வச்ச வாழை மரங்க. இப்போ தான் முல்லைக்கில்ல அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 2 இருக்குது. இதுலேயுமே ஃபுல்லாக இது போட்டுருக்குறேங்க. அது பேர் என்னங்க, கருப்புளுந்து. இங்கே அடுத்து அங்கே ஒன்று காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து இது ஃபிக்குங்க. ஃபிக்கு நம்ம மண்ணில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, எடுத்து பாட்டில் வச்சிடலான்ட்டுங்க. பாட்டில் தான் வச்சோம். நல்லா ஆனால் இங்கே பாருங்கள் நல்லா தலைஞ்சிருக்குதுங்க. அதோ இது எல்லாமே சூப்பராக வந்திருக்குது. இது என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே ஃபுல்லாக இந்த மேரிகோல்டு விதை இருந்ததுங்க. அப்படியே எடுத்து தூவி விட்டுருந்தேன். எவ்வளோ செடி வந்திருக்குன்னு பாருங்கள். ஏன்னா நமக்கு தான் ஜாப்பனீஸ் பீட்டில் வரும் இல்லைங்களா, அதுக்காக தான் செடியை வந்து நம்ம தோட்டத்துலேருந்தே வளர்த்தி கார்டன் பெட்டில் அங்கங்கே ஊனி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா, இது கீழே ஃபுல்லாக உளுந்துங்க. உளுந்து கிட்ட காமிக்கிறேன். இதோ இந்த உளுந்து வந்து நம்ம வீட்டில் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஆனால் விதை நல்லா முளைப்பு திறன் போல இருக்குது. அப்படியே சும்மா மேலாப்பில் தாங்க தூவி விட்டேன். வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ நெருக்கமாக முளைச்சிருக்குதுங்க. நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கிறேன்னா, பாதி அறுவடை பண்ணிவிட்டு மீதி வந்து அங்கங்கே ஸ்பேஸ் விட்டு இந்த கீரையை வந்து அப்படியே விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க. இந்த செடி நல்லா தலைஞ்சதுன்னா, போன வருஷம் பச்சை பயிர் அறுவடை பண்ணோம் இல்லைங்களா, இந்த வருஷம் உளுந்து வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேருங்க. இந்த பேர் வந்து நான், கனிக்குட்டி, அப்புறம் மகி 3 பேர் சேர்ந்து வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் பாலினேட்டிங் பேருங்க. நல்லா வருங்களாம் பெரிக்கா. நல்லா ஈல்டுமே நிறையா வரும்னாங்க. பார்த்தோன்னே ஆசையாக போயிடுச்சு. பேர் பைனாப்பிள் இதோட வெரைட்டி பேர். இந்த வருஷம் காய் வைக்காதுங்க, அடுத்த வருஷம் வைக்கும்னு நினைக்கிறேன். சரின்ட்டு ஆசையாக வைக்கலாம் அப்படின்ட்டு 3 பேர் சேர்ந்து வச்சு மரங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பேஷன் ஃப்ரூட்டுங்க. நம்ம ஃப்ளோரிடா போய் இந்த ஜாக் ஃப்ரூட் வாங்க போனோம் இல்லைங்களா, அவங்க வீட்டில் பேஷன் ஃப்ரூட் செடி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்க, அவங்க தான் ஒரு செடி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து கொடி மாதிரி படறது. எப்படி வரும்னு தெரியலிங்க. நம்ம ட்ரெல்லிஸ் வந்து இன்னொன்று செட் பண்ணாமல் இருக்குதுங்களா, அதில் அப்படியே இப்போதைக்கு ஏற்றி விட்டுறலான்ட்டு சைடில் வச்சுருக்குதுங்க. இதுக்கு ஒரு இடத்த பார்த்து வைக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே கார்டன் பெட்டோட இந்த சைடுக்கு போகலாம். நம்ம இந்த அது பேர் என்னங்க, சம்மங்கி பூ வந்து போன வருஷம் அந்த செடியெல்லாம் பிரித்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்கள் இப்போ தான் 1 2 இதோ இங்கெல்லாம் இப்போ தான் 1 2 முளைச்சிட்ருக்குது. அப்புறம் இது வந்து மறிக்கொழுந்து தவனம். சூப்பராக இருக்குது வாசம். இங்கே பார்த்தீங்கன்னா தாமரைங்க. தாமரை வந்து இது ரைசோமா தான் வாங்கிட்டு வந்தது. இன்னொன்று வந்து செடியாக வாங்கிட்டு வந்ததுங்க. ரைசோமா வாங்கிட்டு வந்ததே பார்த்திங்கன்னா 4 8 இலை விட்டுருக்குதுங்க. ஆனால் இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்களா கொஞ்சம் கொஞ்சம் பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாசம் வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்களாம். ரிமூவ் பண்ணல அப்படின்னா செடி வந்து நல்லா பெருசாக தலையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் வாங்கினோம் இல்லைங்களா, அவங்க வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது இல்லைங்க. பூ வந்து இது பிங்க், ஒயிட்டு பிங்க் மாதிரி அந்த சைடு ஒன்று வச்சுருக்குறேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க்குங்க. இந்த பாட்டு வந்து காஸ்கோவில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எவ்வளோ தெரியுமாங்க, $12 நினைக்கிறேன். 22 இன்ச்சுங்க, நல்ல பெரிய சைஸு. இதோட சூப்பர் டீல் கிடைக்காதுங்க. நான் அதனால் சரி 2 பாட்டு வாங்கிட்டு வந்து லோட்டஸ்க்காக வச்சுருக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னாங்க மல்லிகைப்பூ செடிங்க. மல்லிகைப்பூ செடி தான் அந்த இலையெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு வந்து வெளில வச்சாச்சு. சன்னமல்லி தாங்க, அப்படியே தங்கமாட்டம் வளர்ந்துருக்குது. இதை வந்து கேப்பாரட்டு கிடந்ததுங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி. செடி இப்படி தலையும்னே நான் நினைக்கல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சிருக்குதுங்க. இது வந்து அடுக்குமல்லியுமே பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்குதுங்க. சன்னமல்லி வந்து நமக்கு ஃபால் வர வரைக்கும் ரெகுலராக பூ வரும்னு நினைக்கிறேன். ஆனால் குண்டுமல்லி வந்து ஒரு 2 வாரம் வந்துட்டு அப்படியே நின்றுடுங்க. நம்ம எத்தனை வச்சுருக்குறோம், 1 2 3 4 5 6 6ல் 5 மல்லிகைப்பூ செடிங்க, 1 வந்து சன்னமல்லி. இதுதாங்க
இது வந்து செடியாக தான் வாங்கிட்டு வந்தது. இங்கே பாருங்க தண்ணி. என்னமோ அந்த தாமரை மேலே ஒரே ஆசையாக போயிடுச்சு. இந்த தடவை வாங்கியே ஆகணும்னு மார்க்கெட் ப்ளேஸில் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கும் வேணும்னா மார்க்கெட் ப்ளேஸில் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு இவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாதுங்க. ஒன்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்களா, நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இது வந்து வாங்கும்போது ஒரு 4 இலை தாங்க இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய வந்துருச்சு. இதுக்கு தண்ணி வந்து அடிக்கடி மாற்றலாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸின்னாங்க. அப்பப்போ இந்த பாசம் பிடிக்குது இல்லைங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னாங்க. தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து கொசு நிறையா வரும்னாங்க. இது வந்து தாமரை வச்சுருந்தாவே கொசு நிறையா வருங்களாம்மா. அதுக்கும் என்னமோ ஒரு சீடு இருக்குன்னாங்க. அதை போட்டால் போயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாங்க எப்படின்ட்டு. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரைங்க. வல்லாரை வந்து எப்பயுமே மண்ணிலே வச்சுருப்பேங்க. பாட்டில் வந்து ஒரு ஸ்பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு வேளை வல்லாரை மண்ணில் வரல அப்படின்னா பாட்டில் இருக்கிறத எடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்ட்டுங்க. அடுத்ததோ பிரண்டையை பாருங்கள். பிரண்டை எப்படி வளர்த்துனேன் போன வருஷம். வளர்த்தி பிரண்டை பொடியான பொடி செஞ்சேங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்லா பிரண்டையுமே செத்து போச்சுங்க. 1 2 3 4 இந்த பாட்டில் 4 தாங்க இருக்குது. அது இன்னும் தலைஞ்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பெருசு பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 இருக்குதுங்க. அநியாயமாக போயிடுச்சுங்க பிரண்டை. இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதோ இதெல்லாமே அப்படியே இருக்குதுங்க. எப்படி வரும்னே தெரியலிங்க. கஷ்டமாக இருந்தது பார்த்தோன்னே. பிரண்டெல்லாம் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிறதே கஷ்டம் இல்லைங்களா. பார்த்து ஆசையாக வாங்கி வச்சு இப்படி ஆயிடுச்சேன்னு இருந்தது. இதுதான் வந்து பேஸ் பிளான்ட்டுங்க. இதை வச்சு தான் தலையை வச்சிட்ருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அங்கங்கே கொழுந்து விட்டுருக்குதுங்க. இதுவுமே நல்லா தலைஞ்சதுக்கப்புறம் பிரிச்செல்லாம் வைக்கணுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூதுவளைங்க. தூதுவளை வந்து அந்த போன வருஷம் குச்சி இருந்தது இல்லைங்களா, அதுலேயே விழுந்து தலைஞ்சிட்ருக்குது. அப்புறம் இது வந்து பிரம்ம கமலமுங்க. இங்கே ஒருத்தங்க வந்து எது ஸ்டிக் இருக்குது யாருக்கா வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. பிரம்ம கமலம் குச்சி. சரின்ட்டு வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ தான் நல்லா தலைஞ்சிட்ருக்குதுங்க ஃபுல்லாக. ஒரே குச்சாக தான் கொடுத்தாங்க நீளமாக. நான் என்ன பண்ணேன்னா கட் பண்ணி ஒரு 5ஆக பிரித்து வச்சு விட்ருக்குறேன். இது எப்படி வரும்னு தெரியலிங்க. அப்புறம் யூடியூப்பில் தான் போட்டு பார்த்தேன். பூவெல்லாம் பார்த்தா செம்ம சூப்பராக இருக்குதுங்க. அழகாக இருந்தது. நேற்று வந்து லோஸ் போயிருந்தேனுங்களா, நம்ம கையை போய் பூவை பார்த்தோம்னா கம்முனே இருக்கிறது இல்லைங்க. இந்த பூவை பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக போயிடுச்சு. சரி ஒரு செடி வாங்கிட்டு வந்து வைக்கலாம். ஏன்னா ஒரு சில வீட்டில் பார்த்துருக்குறேங்க, இது ஆனுவலில் தான் போடுறாங்க. ஆனால் மண்ணில் வச்சு அடுத்த வருஷம் உங்கள் வீட்டில் தலைஞ்சிருக்குது. சரி நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது ரெண்டும் ஒரே பாட்டில் இருக்குதுங்க. இந்த வாடாமல்லி கலரும் இந்த எல்லோவும். இது வந்து தனியாக சின்ன ஒரு பாட்டில் இருந்ததுங்க. மொத்தம் 2 செடி வாங்கிட்டு வந்துருக்குறேன். 30 ரூபா செலவுங்க. கடைக்கு போனாவே கையை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. ஆனால் பூ கலர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அடுத்து இந்த லைன் பார்த்திங்கன்னா, இந்த லைன் வந்து எப்பயுமே டெடிக்கேட்டட் ஃபார் டேலியா தான். இங்கே பாருங்க எப்படி டேலியா முளைச்சிருக்குதுன்ட்டு. முன்னாடி எப்படி இருந்தது இல்லைங்க, வெறும் கல் மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்போ ஃபுல்லாக செடியாக நல்லா தலைஞ்சிருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே வந்து ஹயாசிந்த் வருங்க. இந்த டைம் ஹயாசிந்த் வந்து பெருசாக பூ வரல. இங்கே ஒரு டேலியா இருக்குதுங்க. இது வந்து எல்லோ கலர் டேலியா பூவு. இதுவுமே டெலியா தாங்க. ஆனால் இன்னும் செடி சின்னதாக தான் இருக்குது. இது ரெண்டும் லாவெண்டருங்க. குட்டி புஷ்ஷாக தான் வரும். சூப்பராக இருக்குங்க பூவு. வால்மார்ட்டில் வாங்கினது. ஒரு வருஷம் நமக்கு நல்ல ஈல்டு கொடுத்ததுங்க. அதனால் மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா லில்லி. இது வந்து ஜாஸ்மின். இதுங்க இப்போ என்ன சம்மங்கி பூ, டியூபரோஸ். இது பாருங்க எப்படி கொச்சன்னு முளைச்சிருக்குதுன்ட்டு. செடி சூப்பராக வந்துருச்சுங்க. இங்கெல்லாம் புல் நிறையா இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணுங்க. ஏன்னா நெருக்கமாக எது செடி எது புல்லுன்னே தெரியல. அது அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ காஸ்கோவில் கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அப்படியே ஒரு 12 கிழங்கு இருக்கிற மாதிரி அந்த கலருங்க. அந்த பிங்க்கு, ஒயிட்டு, ஆரஞ்சுங்க. அது எல்லாமே தான் கலந்துட்டு வச்சுருக்குது. இது என்னாச்சுன்னா காஸ்கோவில் வாங்குகிற டேலியா கிழங்கு மட்டுங்க பெரினியல் மாதிரி அடுத்த வருஷம் வருதுங்க. மற்ற எந்த கடையில் வாங்கினாலும் டேலியா வந்து அடுத்த வருஷம் வரமாட்டேங்குது. இது போன வருஷம் வாங்கினது வராதுன்ட்டு இந்த இடத்துல மட்டும் வேறு கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க. இதோ இங்கே முளைச்சிருக்கு பார்த்திங்களா இந்த செடி. இது வந்து போன வருஷம் வச்ச செடியிலேருந்து கிழங்குலேருந்து முளைச்சிருக்குதுங்க. அந்த ஒரு என்னது அந்த ஒய்லெட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் பார்டர் வச்ச மாதிரி இருந்தது இல்லைங்க, அந்த செடி தான். பூ வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். அடுத்து இந்த செடிலாம் பார்த்திங்கன்னா வருஷம் அதுவே தாங்க வருது. இது வந்து நான் கிழங்கே ஊனலை. வருஷம் இந்த செடி மட்டும் சூப்பராக தலைஞ்சு வருதுங்க. அதனால் டெய்லியாக வந்து கேட்டிங்கன்னா ஆனுவலாக பெருநிலானா எனக்கே சொல்ல தெரியலிங்க எப்படின்ட்டு. இது வந்து ஒன்று ஊனுனாங்க. ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரெட்டுன்னு நினைக்கிறேங்க. புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. எவ்வளோ புல் பாருங்கள். இந்த சைடு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2லேயுமே டியூபரோஸ் போட்டு வச்சுருக்குறேங்க. சும்மா வரட்டும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸில் வைக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்துங்க மாதுளஞ்செடி வந்து மண்ணில் ஊனியிருந்தோம் இல்லைங்களா, இப்போ தான் தலைஞ்சிட்ருக்குது. இதுக்குள்ளே வந்து மேரிகோல்டும் விதை போட்டு விட்ருந்தேங்க. இது பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்ட்டு.
கேப்பே இல்லாத அளவுக்கு செடி முளைச்சிருக்குதுங்க. இது எல்லாமே கார்டன் பெட்டில் ஊன்னது போக ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வச்சிடலான் இருக்கேன். போன வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் வச்சுருந்தேங்க. சூப்பராக இருந்தது. பூ வந்து அப்படியே அழகாக இருந்ததுங்க. இது என்ன கலர்னா ஒயிட்டுங்க. இல்லை சாரி ஒயிட் இல்லை, அது பேர் எல்லோ கலரு. போன வருஷம் நம்ம தோட்டத்தில் மேரிகோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் கலர் மாதிரி வச்சுருந்தோங்க. அந்த ஆரஞ்சுலேயே இன்னொரு டார்க் கலர் பார்டர் கொடுக்குற மாதிரி. இது வந்து ஃபுல் எல்லோங்க. இந்த விதை வந்து எடுத்து வச்சு ஒரு 3 வருஷம் ஆகுது. சும்மா போட்டு பார்க்கலான்னு போட்டு பார்த்தா எல்லா விதையுமே நல்லா முளைச்சிருச்சுங்க. இங்கே ஒன்று போட்டிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்றுங்க. இதுலேயும் பாருங்கள் செடி எவ்வளோ நீளம் வந்திருக்குதுன்ட்டு. அடே சாமி, மண் இவ்வளோ ஹைட் கம்மியாக போயிடுச்சா? செடி நல்லா பெருசாகிடுச்சிங்க. இதெல்லாம் எடுத்து இப்போ கார்டன் பெட்டில் வச்சு விட்டலான்னு நினைக்கிறேன். ஜாதி மல்லி செடிங்க. டெக்ஸாஸ்லேருந்து ஆசையாக வந்த செடி இங்கே பாருங்க இப்போ தான் தலைஞ்சு வந்துட்டுருக்குது. அடுத்து இது வந்து ரணகலக்கல்லி வந்து கொழுந்து இப்போ தான் புதுசாக வச்சிட்ருக்குதுங்க. இது நிழலில் வைக்கணுமா வெயிலில் வைக்கணுமான்னு தெரியல. கொத்தமல்லி இது விதைய பாருங்கள் எங்கெங்கெல்லாம் உளுந்து முளைச்சிருக்குதுன்னே தெரியல. அடுத்து இது தாங்க அந்த அது பேர் என்னங்க, அந்த முருங்கை குச்சி வந்து உடச்சி அங்கே வச்சுருந்தோம் இல்லைங்களா, இங்கேருந்தான் கட் பண்ணி வச்சேன். இது மேலே மட்டும் கத்தாழையை போட்டு இது பண்ணி விட்டுருந்தேங்க. எங்கடா செடி வரலையேன்னு பார்த்தா இங்கே பாருங்களேன், இதோ உங்களுக்கு இங்கே தெரியுதுங்களா, குழந்தைங்க வச்சுருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இதோ இங்கே சைடில் இதோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, வந்துடுதுங்க. நான் கூட ஐயையோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 விதை ஊனியிருக்கிறேங்க. இதோ இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு ஊனியிருக்கிறேன். அதுவுமே தலைஞ்சிட்ருக்குது. இது வந்து அன்றைக்கி பால் எக்ஸ்பீரி ஆகிடுச்சின்னு ஊற்றுனுங்க. அது பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்ச மாதிரி இருக்குது. அடுத்து கருவேப்பிலை வந்து செடி பெருசாகுதோ இல்லையோ, குட்டியை மட்டும் பாருங்களேன். நாமளே செடி இன்னும் பெருசாகாமல் இருக்கிறோம். கீழே பார்த்திங்கன்னா 3 செடி இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள் எவ்வளோ கருவேப்பிலை இருக்குன்னு. இங்கே ஒன்று, இதெல்லாம் நல்லா முளைச்சிருக்குதுங்க. கீழே நிறைய இருக்குது பதியம். இதுதான் இந்த மரமாட்டம் வளர்ந்துருக்குது இல்லைங்களா. இதில் ஒரே ஒரு பூ மட்டும் விட்டுட்டேங்க. இது எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் நல்லா வாசமாக இருக்குதுங்க இந்த பூவு. அடுத்து இங்கே ஒரு ஃபிக் இருக்குதுங்க. இந்த ஃபிக் ரொம்ப நாளாக இந்த பாட்டிலே தான் இருக்குது. லைட்டாக தலைஞ்சு வரும், வின்டருக்கு போயிடும், இப்படியே தான் இருக்குதுங்க. கத்தாலையுமே எடுத்துக்கொண்டு வந்து வெளில வச்சாச்சு. இது வந்து சுண்டைக்காய் வந்து ஃப்ளோரிடாலேருந்து வாங்கிட்டு வந்தது. செடி வந்து கொஞ்சம் பெருசாக தான் வாங்கிட்டு வந்தோங்க. $20 போட்டு வாங்கிட்டு வந்தது. ஆனால் இப்போ தான் 1-2 கொழுந்து வச்சிட்டு இருக்குது. இது மண்ணில் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா வருமா என்னன்னு தெரியல. அடுத்து இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸுங்க. லெமன் கிராஸுமே ஃப்ளோரிடாவில் வந்து இந்த லாங் அண்ட் ஃப்ரூட் வாங்க போன இடத்துல அவங்க வச்சுருந்தாங்கன்ட்டு கொடுத்தாங்க. அதுவுமே சூப்பராக வந்துருக்குதுங்க. லெமன் கிராஸில் டீ போட்டால் நல்லாயிருக்குமா, அதையும் ட்ரை பண்ணும். அடுத்து இங்கே பாருங்கண்ணே, இது வந்து சீத்தாப்பழம் செடிங்க. போன டைம் சாப்பிட்டு விதை போட்டங்களா, அது அப்படியே முளைச்சிருக்குது. அவ்வளோதாங்க. கார்டனில் வந்து ஓரளவுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒன்று காமிக்கலைங்க. இந்த மயில் மாணிக்கம் வந்து போன வருஷம் விதை எங்கேயோ உளுந்துங்க. அந்த சைடு நிறைய செடி முளைச்சிருக்குதுங்க. அந்த குட்டி குட்டியாக ரெட்டாக பூக்கும் பாருங்கள், மினு அந்த பூ, அந்த செடி தான் இங்கே இருக்குது. இதோ இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து நல்லா கொடி மாதிரி படறது. இதோ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இதோ ஏராளமாக முளைச்சிருக்குதுங்க. இதோ இங்கே ஒன்று இருக்குது. எல்லாம் இந்த பீட்ரூட்டுக்கு நடுவில் வந்து இதோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு நிறைய முளைச்சிருக்குதுங்க. இது மழை வந்தாவே செடி வந்து நல்லா செழுப்பாக தாங்க இருக்குது. இதோ இங்கே கூட பாருங்களேன், பீஸ் இங்கேயுமே ஒரு காய் இருக்குது. பார்க்காமே விட்டுட்டேன். இதோ இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ணலான்னு பிளான்னு பார்த்திங்கன்னா, அங்கே செங்கீரை நல்லா முளைச்சிருக்குதுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையுமே ஒரு செட்டு அறுவடை பண்ணிடலாம். முள்ளங்கி வந்து நம்ம புது கார்டன் பெட் இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு அந்த முள்ளங்கியுமே கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்ன அறுவடை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேங்க. இந்த விளாக் வந்து இதோட எண்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.